Hi friends, வணக்கம். ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனல். இதுதான் வந்து என்னுடைய லாஃப்ட். இது வந்து ரேசிங் லாஃப்ட். மேல் ஃபீமேல் ஒரு 12 அடி நீட்டத்தில் ஒரு 7 அடி அகலம் ஒரு 6 அடி ஹைட்டில் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஃபீமேலும் ஒன்லி ப்ரீடிங் பேர்டு மட்டும் தான் வச்சுருக்கேன். ரேசிங் பேர்டோ இல்லை சிக்கோ எதுவும் கிடையாது. வெறும் ப்ரீடிங் பேர்ட்ஸ் மட்டும் தான் மேல் ஃபீமேல் வந்து வச்சுருக்கேன். என்னுடைய பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சமீபத்தில் சொல்லியிருப்பேன். இந்த ரேசிங் கண்டென்ட் இந்த டைமில் வந்து எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய டவுட் இருந்தது. இது கொடுத்தா கட்டாயமாக வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு வந்து அந்த புறா வந்து அடாப்ட் ஆகுமா, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த புறாங்க வந்து நல்லா ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குமா, அப்போ ஃபிசிக்கலாக வந்து அந்த புறா வந்து எந்த அளவுக்கு பில்ட் ஆகும். ஸோ இந்த கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு நிறையா இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங் பேர்டுக்கும் வந்து இதே சப்ளிமெண்ட்டை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர்டையும் வந்து நான் ஒரு சில புறாக்களை வந்து நான் ஷோ பண்ணுறேன். மேலும் ஃபீமேலுமே ஷோ பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஃபிட்டாக இருக்குது, அதனுடைய ஐஷைனாக இருக்கட்டும், பேர்டுடைய ஃபிட்டாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு புறாவும் நான் ஷோ பண்ணுறேன். அப் டு பேரிங் வந்து போட்டிருக்கேன். அந்த பேரிங்கில் வந்து சிக்கும் இருக்குது. அந்த சிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்திருக்கேன். அந்த பேரிங்கும் வந்து சிக்கு மேலே இருக்கும்போது கூட அந்த புறாங்க எவ்வளோ ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்குதுன்றத அதையும் ஷோ பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. கட் பண்ணிங்க. இது வந்து என்னுடைய ப்ரீடிங் மேலு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் இந்த ஒன்றா வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஷோ பண்ணுறேன். இந்த புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டு இருந்தால் தான் நம்ம பேர் பண்ணுறதுக்கும் சரி, சிக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பேர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுற விதங்களும் உண்டு. புறா வந்து நல்லா செலக்ட் பண்ணி எடுத்து அந்த புறாவை கரெக்டாக பேரிங் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சிக்கு கிடைக்கும். அது மெயினாக இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ்னால பிரயோஜனம் இருக்கா இல்லையான்றது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இது என்னுடைய ப்ரீடிங் ஃபீமேல்ஸு. பேர்டு வந்து அந்த ஹெல்த்தி அந்த ஃபிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து பேர் பண்ணி சிக்கு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது நான் தனித்தனியாக ஷோ பண்ணுறேன் பாருங்க, ஒரு சில புறா வரையும். இது ஒரு மேலு. இந்த மேலும் பாருங்க அந்த ஃபிட்டு வந்து இருக்கணும். நம்ம ஒரு ப்ரீடிங்க்கு எடுக்கிறோம்னா அதுக்கு உண்டான ஒரு குவாலிஃபைடு அந்த பேர்டுக்கு இருக்கணும். டெய்லாக இருக்கட்டும், விங்காக இருக்கட்டும். நார்மலாக இந்த புறாவை பிடிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், விங்கு இந்த டெய்லும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு விங் பேட்டர்னாகவும் நம்ம செக் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விங் பேட்டர்னும் அவ்வளோ கிளியராக இருக்கணும். இந்த ஃபிசிக்கலாக வந்து இந்த ஹெட் ஷேப்பும் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதனுடைய ஐசைன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் பேர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஸ்ட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன சப்ளிமெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். நான் ப்ரீடிங் பேர்டுக்காக இருக்கட்டும், ரேஸ் பேர்டுக்காக இருக்கட்டும் அதான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக கன்ஃபியூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2-3 மேல் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 2-3 ஃபீமேல் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக ஷோ பண்ணுறேன். இதனுடைய ஃபிசிக்கலாகவும் பாருங்கள், இதனுடைய ஐயும் பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஃபுல் சர்க்கிளாக இருக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீட் பண்ணுறதுக்கு. மெயின் இதே ஃபுல் சர்க்கிள் உள்ள பேர்டு ரேஸ் பண்ணிங்கனாலும் நல்ல குட் ரிசல்ட் இருக்கும். இந்த விங் பேட்டர்னாகவும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த விங் பேட்டர்ன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஒரு லென்த் இருக்கிறது. அதே மாதிரி இந்த டெய்லும் சரி ஒரு கண்டிஷனான ஒரு டெய்லாக இருக்கணும். இப்படி இருக்கணும் பேர்டு. இப்படி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா விதங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு புறாவும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு சில புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரீடிங் பேர்டும் யங் சிக்கும் வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு மேலு. இதுவும் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பேர்டுங்க தான் இப்போ நான் உங்களுக்கு தொடர்ந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே வந்துட்டு நல்லா லாங் பண்ணக்கூடிய புறாங்க. இதனுடைய ஐசைனும் பாருங்க.
ஃபுல்லாக வந்து நீங்கள் லாங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் தேடி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீமேலும் காட்டுறேன், அடுத்து பாருங்க அதையும். இது வந்து ஃபீமேலு. இந்த ஒரு ஃபிட்டு இருக்கணும் புறால. நான் ஏன் இத்தனை புறா பிடிச்சி காட்டுறேன்னா வேலை இல்லாமல் பிடிச்சி காட்டல, நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். புரியுதுங்களா? அப்போது நம்ம லாஃப்டில் இது வந்து என்கிட்ட உள்ள யங் பேர்டு தான். 1 இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த புறால. சரிங்களா? இதனுடைய பாருங்கள் க்ரீன் ரிங்கு தான் போட்டிருக்கேன். யங் பேர்டு 1 இயர் இன்னும் கம்ப்ளீட் ஆக கிடையாது. இது ஃபீமேலு. பார்த்தீங்கன்னா இதனுடைய ஐ சைனும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். நல்லா எக்ஸ்ட்ரீம் லாங் பேர்டு இது. இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தீனியில் தான் வந்து புறாங்க ஃபிட்டாகவும் வித் சப்ளிமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். மெயின்டெனன்ஸு கரெக்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத இந்த புறாங்க பண்ணும். இதுதான் கையில் இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் புறா. இந்த ஒரு கண்டிஷனோடு எடுங்க. அடுத்து வந்து இது என்னுடைய ப்ரீடிங் லாஃப்ட்டு. இதுவும் ஒரு 12 அடி நீட்டமும் 6 அடி அகலம், ஹைட்டு வந்து ஒரு 7 அடி வச்சுருக்கேன். இந்த லாஃப்டில் இது வந்து கேஜ் செட்டப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து கேஜ் செட்டப் பண்ணியிருக்கேன். அந்த 20 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்காயிருக்கு. எந்த மாதிரி அந்த பேர்டுங்க வந்து நான் பேரிங் பண்ணியிருக்கேன், சிக்கும் வந்து எந்த மாதிரி ஆயிருக்குன்றது வந்து நீங்கள் நேராக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சைனா கேஜ் மாதிரி மெத்தட் ஃபார்ம் பண்ணி இதில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, இந்த மேல் பாருங்கள், இது ஒரு பேரு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரிங்கில் இருக்கும்போது கூட புறா வந்து இந்த ஒரு ஹெல்த்தி இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் யங்ஸ்டர் வந்து அவ்வளோ சூப்பராக எடுக்கலாம். அடுத்த பேர்லேயும் பாருங்கள் சிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நிறையா பேர் வந்து வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சிக்கு தான், செப்பரேட்டாக பிரித்து போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே சிக்ஸு. இது ஆயிட்டு நீர் வந்துச்சு 2 நிமிஷம்.
இந்த மாதிரி பேரிங்கு சிக்கு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு கிரிட்டு அந்த மாதிரி வச்சுருக்கோம். செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உள்ளே தீனி தண்ணி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட்டு. நான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிட்டு பற்றி நான் வாட்ஸ்அப்லலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புத்து மண் முட்டை ஓடு இதை பற்றி வச்சு நான் வந்து கிட்டத்தட்ட அது 10 வருஷமாக நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு சிக்குமே வந்து நம்மக்கிட்ட ஹெல்த்தி இல்லாமல் இருக்காது. வேணும்னா நான் சிக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. சும்மா ஒரு சிக்கு பார்த்தா கூட அந்த சிக்கு வந்து நம்மளுக்கு கை ஃபுல்லாக இருக்கும். நல்லா பெரிய புறா பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த செஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பெண்டு வர்றது, அப்புறம் இந்த காலெல்லாம் ஏதாவது ஊனமாகிற மாதிரி, குட்டி சரியாக எழுந்து நிற்காத மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. நல்லா ஹெல்த்தியாகவே வரும் குட்டிங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஹெல்த்தி இருக்கணும். இந்த ஹெல்த்னஸ் இருந்துச்சுன்னா தான் புறாங்க வந்து நல்லா இருக்கும் பார்க்க. இப்படி கணக்கு பண்ணி எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் வந்து அந்த கிரிட்டு நான் போட்டு வச்சிருக்கிறது. அந்த குட்டிங்க எல்லாம் சாப்பிட்ருக்கு. அதே மாதிரி ஃபீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபீடு இதுதான் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம நிறையா பேர் இது பண்ணுவோம். இதுதான் இந்த மாதிரி மிக்சிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சார்கோஃபெரோலு, அதாவது மல்டிஸ்டாரு, நியூ ஸ்டார்ட்டு, பயோகேரு, கால்கோபாஸ், இதை வந்து நான் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ரொம்ப குட்டிங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வரும். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவோட ஐஸ்ரா ரேசிங் பிஜன் சேனல் ஒரு பேரம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ஐசைனுக்கு எந்த மாதிரி ஐசைனு நம்ம பேரிங்கை வந்து பண்ணியிருக்கோன்னு இப்போ நம்மக்கிட்ட உள்ள பேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பேர் பற்றின வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது இப்போ இன்னும் 17, 18, 19 அப்படின்னு சொல்லி பார்ட் 17லேருந்து வரணும் இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் லாங் டிஸ்டன்ஸ் பேட்டர்ன் புறாவை பற்றி நான் அப் டு 25 வரையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாதா புறா கர்ணப்புறாவை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கட்டாயமாக வந்து வீடியோக்கள் வரும். இனி வரும் நாட்களில் எல்லா வீடியோஸும் கட்டாயமாக நம்ம எடிட் பண்ணி பண்ணுவோம். அது வரையில் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.